ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவீந்த். இன்னைக்கு வீடியோவில் 10,000 50,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செக்மெண்ட் 10,000 15,000 20 25 30 இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செக்மெண்ட்லயும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போன்ஸை நம்ம சூஸ் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் இருக்கக்கூடிய அந்த தி பெஸ்டான ஸ்மார்ட் போன்ஸ் என்னென்ன வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக் 10,000 செக்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த 10,000 செக்மெண்ட்ல மார்க்கெட்ல அந்த அளவுக்கு நிறைய நல்ல ஸ்மார்ட் போன்ஸ் இல்லை அப்படின்னாலும் மோட்டோரோலா கிட்ட இருந்து மோட்டோ G32 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. இது இந்த செக்மெண்ட்ல நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா 4GB 64GB வேரியன்ட் 10,500 அப்படின்ற மாதிரியான பிரைசிங் இப்போதைக்கு சேல் பண்றாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான LCD பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல இருக்கு. 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 680 அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு 6nm சைஸ்க்கான ப்ராசர், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட்டா இந்த ஸ்மார்ட் போன்ல பேக் பண்ணி இருக்கு. சோ அதனால இந்த செக்மெண்ட்ல நீங்க நல்ல ஸ்மார்ட் போன் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மோட்டோ G32 நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து அப்படியே 15,000 செக்மெண்ட்டுக்கு போனோம்னா இந்த செக்மெண்ட்ல போக்கோ கிட்ட இருந்து போக்கோ X4 Pro 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணப்ப 20,000 செக்மெண்ட்டுக்காக தான் லான்ச் பண்ணாங்க. பட் ஆனா இப்போ மார்க்கெட்ல 6+64GB வேரியன்ட் 16,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்கு. 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், Snapdragon 695 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5G ப்ராசர், 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் இந்த 16,000 செக்மெண்ட்டுக்கு இருக்கு. இந்த 16,000 செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் ஒரு வர்த்தபிளான ஸ்மார்ட் போன். அடுத்து அப்படி 20,000க்கு போனோம்னா ஆக்சுவலி இந்த 20,000ல எனக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஸ்மார்ட் போன் அப்படின்ற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் போக்கோ கிட்ட இருந்தே போக்கோ X5 Pro 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் ஓரளவுக்கு ரீசனபிளான ஸ்மார்ட் போனா இருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன் 6+120GB வேரியன்ட் 23,000 செல் பண்றாங்க. ஸோ இந்த பிரைசிங் மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொஞ்சம் ஹையர். 20,000 லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். மற்றபடி இதுல பாத்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்கு, 5000 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 778G அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ப்ராசர் இருக்கு, 108 மெகா பிக்சல் சாம்சங் HM2 சென்சார் பேக் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபீச்சரை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் 23,000 செல் பண்றாங்க. பட் இந்த 23,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட் தான் எனக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல பிரச்சனையா இருக்கு. மற்றபடி ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னாலும் 20,000 இந்த ஸ்மார்ட் போன் வர்த். பட் 23,000 கொஞ்சம் ஓவர் பிரைசிங் தான். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா அடுத்த செக்மெண்ட்டுக்கு போங்க. 25,000 செக்மெண்ட்ல இதே போக்கோ கிட்ட இருந்து போக்கோ F4 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் 6GB 128GB வேரியன்ட் 26,000 செல் பண்றாங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வர்த். ஏன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கு, 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி, அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் இருக்கு, Snapdragon 870 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராசர் இருக்கு, 64 மெகா பிக்சல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் ரியர் கேமரா, 20 மெகா பிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரின ஒரு கம்ப்ளீட் ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் இந்த செக்மெண்ட்ல அவைலபிளா இருக்கு. அதனால கண்டிப்பா 25K செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போக்கோ F4 5G நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து அப்படியே 30,000 செக்மெண்ட்டுக்கு போனோம்னா இந்த செக்மெண்ட்ல இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண iQoo Neo 7 இந்த ஸ்மார்ட் போன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன் 8+128GB வேரியன்ட் 30,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. அண்ட் இந்த 30,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போனில் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், MediaTek Dimensity 8200 அப்படின்ற ஒரு நல்ல பவர்ஃபுல்லான 4nm சைஸ்க்கான ப்ராசர் இருக்கு. அண்ட் 64 மெகா பிக்சல் சாம்சங் GW3 அப்படின்ற சென்சார் பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஒரு கம்ப்ளீட் ஃபீச்சரை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் இப்போ மார்க்கெட்ல 30,000 செக்மெண்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த 30,000 செக்மெண்ட்ல இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் போன் ஏன்னா கேமிங்காக நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த iQoo Neo 7 நீங்க கன்சிடர் பண்ணலாம். அடுத்து அப்படியே 35,000 செக்மெண்ட்டுக்கு போனோம்னா இந்த செக்மெண்ட்ல மோட்டோரோலா கிட்ட இருந்து மோட்டோரோலா H30 Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணது பாத்தீங்கன்னா 50,000 செக்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ மார்க்கெட்ல 35,000 செக்மெண்ட்டுக்கு தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 8+128GB வேரியன்ட் 35,500 அப்படின்ற பிரைசிங்க்கு இப்போதைக்கு சேல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போன்ல 144 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கு, 4800 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, Snapdragon 8 Gen 1 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசர் இருக்கு, 50 மெகா பிக்சல்
பிளஸ் 50 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரிபிள் ரியர் கேமரா, 60 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஒரு சூப்பர்பான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் இந்த 35,000 ரூபாய் செக்மெண்ட்ல அவைலபிளா இருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கிற மாதிரி இருந்தாலும் இதோட ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கேமரா வைஸ் இந்த ஸ்மார்ட் போன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு டீசென்ட்டான கேமரா பர்ஃபார்மன்ஸோட இந்த மாதிரி Snapdragon 8 Gen 1 மாதிரியான ப்ராசஸர்லாம் பேக் பண்ணி ஒரு ஸ்மார்ட் போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. இது ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனும் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த செக்மெண்ட்டுக்கு மோட்டோ இது ஒரு வர்த்தபிளான ஸ்மார்ட் போன். அடுத்து 40,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு போனோம்னா OnePlus கிட்ட இருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண OnePlus 11R இது ஒரு வர்த்தபிளான ஸ்மார்ட் போனா இருக்கு. 8 + 128GB வேரியன்ட் எக்ஸாக்டா 40,000 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு 1.5K ரெசல்யூஷனுக்கான 120 Hz OLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கு. அது கூட 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, அதை சார்ஜ் பண்ண 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர், 50 மெகா பிக்சலுக்கான Sony IMX890 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது சென்சார் பேக் பண்ணி ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ஃபீச்சரை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் இந்த 40,000 ரூபாய் செக்மெண்ட்ல இருக்கு. அண்ட் OnePlus கிட்ட இருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் ஸ்மார்ட் போனாவும் இந்த ஸ்மார்ட் போன் இருந்துச்சு. அதனால OnePlus மாதிரியான பிராண்ட் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் இந்த செக்மெண்ட்ல நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த 40,000 ரூபாய் செக்மெண்ட்ல மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் போன் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அடுத்து 50,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு போனோம்னா இதே OnePlus கிட்ட இருந்து OnePlus 11 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா இருக்கு. ஆக்சுவலி 8 + 128GB வேரியன்ட் 57,000 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்ல சேல் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு 2K ரெசல்யூஷனுக்கான 120 Hz கர்வ்டு OLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அதோட 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. Snapdragon 8 Gen 2 அப்படின்னு இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல்லான அந்த ஒரு ப்ராசஸர் இருக்கு. அண்ட் 50 மெகா பிக்சல் பிளஸ் 48 மெகா பிக்சல் பிளஸ் 32 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி ஒரு 3 பின்பக்கம் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி ஒரு சூப்பர்பான கேமரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த OnePlus 11 ஸ்மார்ட் போன் இப்போ மார்க்கெட்ல இந்த செக்மெண்ட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸோட ஒரு ரியல் டைம் கேமிங் மாதிரியான எல்லா விஷயங்களும் ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த OnePlus 11 இந்த செக்மெண்ட்ல OnePlus கிட்ட இருந்து நீங்க ட்ரை பண்ணலாம். OnePlus கிட்ட இருந்து ஒரு ரியல் கம்பேக் ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் இந்த செக்மெண்ட்ல இருக்கு. அதுவே உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் வேணாம், ஐபோனா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா iPhone 12 51,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் ஒரு சூப்பர் வர்த்தபிளான ஸ்மார்ட் போன். பர்ஃபார்மன்ஸ், கேமரான்னு எல்லாமே உங்களுக்கு வேற லெவலா பெர்ஃபார்ம் பண்ணும். இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாத்தையும் விடவுமே இது ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் போனா இருக்கும். பட் என்னன்னா இதுல உங்களுக்கு பேட்டரி லைஃப் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க. அண்ட் iOS இருந்தால் உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக Apple 12 இந்த செக்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். 51,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்து. ஸோ ஓவரால் இப்போ மார்க்கெட்டில் இந்த 10,000லேருந்து 50,000 ரூபா அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செக்மெண்ட்லையும் எனக்கு பெஸ்ட்டாக பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். அப்படி நான் லிஸ்டிங் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டாக பட்டுச்சு. நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா என்ன செக்மெண்ட்டில் என்ன ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்க அப்படின்றத அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க.